வணக்கங்க. ரிசனம் டிவி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். நம்ம வந்து மாங்காய் சீசனுக்கு வந்துட்டோம்ல. இப்போ நம்ம முதல்ல இந்த பாருங்க, நான் வந்து வடு மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கோசரம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த பாருங்க, முதலையே இந்த மாதிரி போட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதை பத்திரம் பண்ணிக்கிட்டா 2 வருஷத்துக்கு கூட வச்சுருக்கலாங்க. இப்போ நான் போடுற முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், எப்படி இதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது தான் இதை கொண்டு வந்தேன். இப்போ எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இந்த பாருங்களா, நம்ம வந்து முதல்ல இந்த பாருங்க கொஞ்சம் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டோம். இந்த பாருங்க, அதை வந்து நல்லா எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த பாருங்க, விளக்கெண்ணெய் தான் இதுக்கான நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் எல்லாம் இது கூட சேர்மானமாக ஆகுறதுக்குமான எல்லா விஷயங்களுக்கும் இந்த விளக்கெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, உப்பு வந்து அந்த இது தேவைக்கேற்ற நான் இந்த பாருங்க உப்பு கல் உப்பை பொடிச்சு வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது காய், அதனால் அதுக்கு தேவைக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம இப்போது இது போட்டுக்கிட்டோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, உப்பை போட்டு வச்சுட்டு 2 நாள் கழித்து அதுக்கு என்னென்ன சேர்மானமோ அதையெல்லாம் போடுவாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே போட்டே எடுத்து வச்சுருவேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதுதான் நம்மளோட போட்டிருக்க மொத்தம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மஞ்சப்பொடி போடுறோம். அப்படி போடுறோம். கொஞ்சம் இவ்வளோதான். இது வந்து வெந்தய பொடி. இது வந்து கடுகு பொடி. கடுகு பொடி முந்தி இருந்தே நான் ஊறுகாய்க்கு சொல்லியிருக்கேன். கடுகு பொடி 2 ஸ்பூன்னா வெந்தய பொடி 1/2 ஸ்பூன் தான் போடணும். 1/2 ஸ்பூன் கூட கொஞ்சம் குறைச்சிருந்த பாருங்க. பெருங்காயம் நம்ம எப்போவுமே ஓரளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நான் வந்து இந்த பாருங்க, மிளகாய் வந்து ஆல்ரெடி நாம் எல்லா தேவைக்கும் தேவைன்றதுனால நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் எப்பயுமே. அதனால் எப்பயும் அப்பப்போ போய் மிளகா பொடி ரெடி பண்ணுறதில்ல. அதனால் எல்லா தேவைகளுக்கும் மிளகா பொடி வேணுன்றதுனால எல்லாத்தையும் எப்பயுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இப்போ எல்லாம் போட்டுட்டோன்னா இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு, ஊறுகாய்களுக்கே நல்லெண்ணெய் தான். பார்த்தீங்களா, எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டுட்டேன். இப்போது நாளைக்கு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா முதல்ல, அதே மாதிரி தண்ணி விட்டு நல்லா வந்துடும். உங்களால் முடிஞ்ச மட்டும் 1 வாரம் வந்து இதுக்கு ஒரு துணி கட்டி அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு கொண்டு வெயிலில் போட்டுட்டு அப்பப்போ போய் குலுக்கி மட்டும் விட்டுட்டு 1 வாரம் கழித்து ஒரு நல்ல டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னா அது நீங்கள் என்ன செய்யணும், பிளங்குறதுக்கு ஒரு சின்னதில் எடுத்துக்கணும். மொத்தத்துலேருந்து எடுத்து பிளங்கக்கூடாது. அப்பப்போ பிளங்குறதுக்கு ஒரு சின்னது வச்சுக்கணும். அப்படி பிளங்குனீங்கன்னா இது 2 வருஷம் கூட கெடாதுங்க. சூப்பராக அது வாட அப்படியே இருக்கும். ஆனால் கரண்டியை போட்டுட்டு நீங்கள் டெய்லி பாட்டில் எடுத்து வந்து கிண்டி வச்சிங்கன்னா, எடுத்து வெளியில் வைக்க உள்ளே வைக்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் இதை ஒன்றில் பெருசில் ஸ்டோர் பண்ணணும். பிளங்குறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கணும். அழகாக நீங்கள் பாடு பிளங்கிட்டு நிறைய நாள் வச்சுருக்கலாம். எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்கு. ஓகேங்க, தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.